சுமார் 3 மைல் அல்லது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஆனதோத் என்ற ஒரு சிற்றூரை சேர்ந்தவர். ஆனதோத் என்ற ஒரு சிற்றூரை சேர்ந்தவர். இவருடைய தகப்பனார் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆக இவரும் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஹில்கானா என்பது அவருடைய தகப்பனாருடைய பெயர். இவர் ஆசாரியராக இருந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் இவரை பற்றி நாம் படிக்க முடிகிறது. இவர் அந்த நாட்களில் கர்த்தருடைய வேதத்தை நன்றாய் கற்றறிந்தவராக இருந்திருக்கிறார். யோசியாவின் காலம் தொடங்கி இவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவருடைய தொடக்க காலம் மிகுந்த பக்தி உள்ள ஒரு குடும்பமாக இருந்ததுனால பக்தி வினயத்தில் அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இவர் கிட்டத்தட்ட 23 வயது இருக்கும் பொழுது, இவருக்கு 23 வயது இருக்கும் பொழுது அல்லது 22லிருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவன் இவரை ஊழியத்திற்காக அழைக்கிறார். தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக அழைக்கிறார். சாதாரணமாக இவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறவர்கள். ஆனால் மாறாக இவர் தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறார். 1வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் நாம் இவரை குறித்து நாம் அறிகிறோம். சாதாரணமாக நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் என்று. அந்த நிகழ்வு இவருக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சிறு வயதில் தேவன் இவரை குறித்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் ஆண்டவரால் நேரடியாக ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இவர் வாழ்ந்த காலத்திலிருந்த அரசியல் சூழ்நிலைகளை நாம் அறிய வேண்டுமானால் நாம் ஒருவேளை 22வது அதிகாரத்தை படிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் புத்தகம் 22வது அதிகாரத்தை படிக்க வேண்டும். நாடு எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. மக்கள் மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனாலே இவரை ஊழியத்திற்கு தேவன் ஊழியத்திற்கு அழைத்த போது இவர் ஏசாயாவை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றோ அல்லது இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றோ சொல்லவில்லை. மாறாக நான் சிறு பையனாக இருக்கிறேன், என்னை விட்டு விடுங்க என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இவருடைய அழைப்பை சிந்திக்கும் பொழுது நமக்கு மோசேயினுடைய அழைப்பு நினைவுக்கு வருகிறது. மோசேயும் எனக்கு பேச தெரியாது, நான் திக்கு வாயன் மந்தனா உள்ளவன், எனக்கு பதிலாக வேறு யாரையாவது ஒருவரை அனுப்பும் என்று சாக்கு போக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அதே போல் இங்கேயும் இவர் சாக்கு போக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரே நிமிஷம் ஐயா, மதியத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து அவர் மோசையை போல சாக்கு போக்கு சொல்கிறார். ஆனாலும் தேவன் அவரை அழைத்த அழைப்பிலே அவரை விடவில்லை. அவரை ஊழியத்தில் உறுதியாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவருடைய ஊழியத்தின் அழைப்பை பற்றி 1வது அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்தால் நமக்கு தெரியும். இவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் சிறந்த ஊழியம் செய்கிறார்.
நான் ஏற்கனவே சொன்னது போல 20வது வயதில் தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வருகிறார். இவருடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இதுபோல ஏதோ ஒரு திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த யோசியாவின் காலம், எரேமியாவின் காலம் மிகவும் மிகவும் முக்கியமான காலகட்டம். சிறையிருப்புக்கு தயாராகிறார்கள், சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த அந்த அந்த காலகட்டம் மிகவும் அரசியல் பின்னணியில் மிகவும் ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார். இன்றைக்கு எப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் வந்ததுனால பல இடங்களில் குழப்பம் இருக்கிறதோ, அதே போல் ஒரு குழப்பமான சூழல் இருந்த அந்த நாட்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவருடைய காலத்துக்கு பிறகுதான் இவருடைய சமகாலத்தில் தான் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்படுகிறார்கள். அதற்கு முன்பாக இவர் கொஞ்ச நாள் எகிப்திலே போய் சிறையாக செல்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. தேவன் இவரை நன்றாக பக்குவப்படுத்தி இருந்தார். இவருடைய ஊழியத்தினுடைய தொடக்கத்தை 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இவர் எப்பொழுது இந்த ஊழியத்துக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. படிக்கலாம். யாராவது ஒரு 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எந்த காலகட்டத்தில் இவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார் என்ற தகவலை இங்கே நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கலை, இருந்தாலும் இப்போ ஒரு முறை கூட வாசித்தா நல்லா இருக்கும். இவருடைய ஊழியத்தினுடைய அழைப்பை பற்றி நாம் 1வது அதிகாரம் 5வது வாக்கியம் தொடங்கி பார்க்க முடிகிறது. தாயின் கருவில் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். 1வது அதிகாரம், எரேமியா 1வது அதிகாரம். நான் ஏற்கனவே சொன்னது போல இவர் எந்த பின்னணியை சேர்ந்தவர்? ஆசாரிய பின்னணியை சேர்ந்தவர். ஒருவேளை ஆண்டவர் இவரை நான் உன்னை ஆசாரியனாக அல்லது பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லாமல் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். தீர்க்கதரிசன ஊழியம் என்பது சுலபமான ஊழியம் அல்ல என்பதை காட்டும்படியாக அவர் இப்படி சொல்கிறார். 6வது வாக்கியத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச தெரியாதவன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாதே, தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியாதே, தீர்க்கதரிசனத்தை உரைக்க முடியாதே என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ வாலிபன் என்று சொல்லாதே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு சொன்னவர்களெல்லாம் நீ பேசு என்று அங்கே அவர் அவரை ஊக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடே கூட கர்த்தராகி நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இவர் காலம் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு உகந்த காலம் அல்ல. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
ஆக அந்த அந்த காலகட்டத்தில் இவர் எதிர்விசையாக ஏற்படுத்தும் போது இவர் பயந்து சொல்கிறார். சரி, இப்பொழுது எரேமியா கீழ்கண்ட அரசர்களுடைய காலத்தில் சமகாலத்தை சேர்ந்தவராக ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் யாருடைய காலத்தில் ஊழியம் செய்கிறார்? உல்தா என்ற ஒரு தீர்க்கதரிசி, பெண் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், உல்தா. அவர்களுடைய காலத்திலும் ஆபகூக், செபனியா, எசேக்கியேல், தானியேல் இவர்களுடைய காலத்தை சேர்ந்தவர். நாமும் கூட இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர்கள் ஒருவர் அறிந்திருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது ஒருவர் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் தானியேல் தீர்க்கதரிசி எரேமியாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து தான் அந்த காலத்தை கணக்கிடுகிறதை பார்க்கிறோம். 70 ஆண்டு என்ற காலத்தை. ஆகவே இவர்கள் சமகாலத்தவர்கள் ஒருவர் நன்றாக அறிந்தார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒருவர் அறிந்திருக்கிறார்கள். இவர் வேறு இடத்தை சேர்ந்தவர், அவர் வேறு இடத்தில் இருந்தவர்கள், வேறு இடங்களில் இருந்தவர்கள். இருந்தாலும் இவர்கள் ஒரே ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். எரேமியா அந்த நாட்களிலே செய்தி சொல்லும் பொழுது அவருடைய செய்தி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான செய்தியாக இருக்கவில்லை, ஒரு பாப்புலர் செய்தியாக இருக்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறோம். ஒரு சிலருடைய பிரசங்கத்துக்கு தான் என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. எல்லாருடைய பிரசங்கத்தையும் யாரும் கேட்கறதில்ல இல்லையா? அதே போல தான் எரேமியாவுடைய பிரசங்கம் அந்த நாட்களிலே அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பாப்புலராக இருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எரேமியாவே தலைமறைவாகி ஓட வேண்டும் என்று யோசித்திருந்தார். 26வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். அங்கே எரேமியாவுடைய செய்தியை மக்கள் கேட்காமல் இருந்ததுனால அவர் எங்கேயாவது ஓடி போய் விடலாமா என்று கூட யோசித்த நிலைமைகள் இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். அடுத்ததாக எரேமியாவின் புஸ்தகம் கால வரிசைப்படி எழுதப்பட்டதல்ல. அவர் அழைக்கப்பட்ட நாள் முதல் நாள் பிரகாரம் எழுதப்பட்டதல்ல. சாதாரணமாக டெய்லி எழுதுவது போல எழுதப்படவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்தி எழுதி அதை அரசவையிலே வாசிக்க அனுப்பப்பட்ட போது அதை கேட்ட அரசர், அந்த செய்தியை கேட்ட அரசர் தன்னிடத்தில் இருந்த கத்தியை எடுத்து அவர் எழுதின அந்த தீர்க்கதரிசன வாக்கியங்களை கிழித்து நெருப்பில் போட்டுவிட்டார். திரும்பமாக தீர்க்கதரிசி அதனை திரும்பமாக சொல்ல அது திரும்ப எழுதப்பட்டது என்ற தகவல்களை நாம் அவருடைய புத்தகத்திலிருந்தே நாம் அறிகிறோம். ஆகவே ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் அறிய வேண்டும். அதாவது வரிசைக்கிரமமாக எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் நிறைய தகவல்களை சொல்கிறார். தென் நாடாகிய யூதாவை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர் மூலமாக வெளிப்பட்டது. குறிப்பாக அவர்கள் சிறையிலிருந்து திரும்பி வருவதும் பற்றி தகவல்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் வருகிறதை நாம் அறிகிறோம். இவர் வாலிபராக ஊழியத்தில் அழைக்கப்பட்டார். அந்த காலத்தில் கடவுள் இவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார், நீ திருமணம் செய்யாதே என்று. அதனாலே எரேமியா திருமணம் செய்யாமல் தன்னுடைய நாட்களை கழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
அரசராகிய யோசியா மரணமடைகிறார். யோசியா மரணமடைந்த போது யூதேயா அல்லது யூதா எகிப்தியரோடு கூட சண்டைக்கு போகிறார்கள். கித்மேஷ் என்ற இடத்துல நடந்த ஒரு போருக்கு போகிறார்கள். அந்த போர்னாலே பெரும் தோல்வி அடைகிறார்கள். அதுக்கு பிறகு சுமார் 12 ஆண்டுகள் கழித்து நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய மகாராஜா எருசலேமின் மீது போர் எடுத்து எருசலேமை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு வருகிறார். 3 முறை இந்த மக்கள் சிறையிருப்புக்கு செல்கிறார்கள் என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. சிலர் இப்படி சொல்கிறார்கள், எரேமியாவின் புஸ்தகம் ஒருவரால் எழுதப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. எரேமியாவின் புஸ்தகம் முழுவதும் எரேமியா முன்னதாக எழுதின குறிப்புகளும் அதுக்கு பிறகு சொன்ன தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே எரேமியாவாலே உரைக்கப்பட்டு எரேமியாவாலே தொகுக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிகிறோம். அடுத்ததாக எரேமியாவின் புஸ்தகத்தை நாம் இப்படியாக வாசிக்கலாம். எரேமியா யூதாவை குறித்து அதனுடைய ஏற்கனவே சொன்னது போல சிறையிருப்பையும் அதனுடைய விடுதலையும் சொல்லுகிறார். அடுத்ததாக சில பட்டணங்களின் மீதும் சில நகரங்களின் மீதும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உதாரணமாக எருசலேம் என்ற நகரத்தின் மீது அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாபிலோன் நகரத்தின் மீது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தமஸ்கு நகரத்தின் மீது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இவருடைய தீர்க்க தரிசனத்தில் அடங்கியிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இவர் புறஜாதிகளை குறித்தும் நிறைய தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இது ஏதோ யூதாவுக்கு மாத்திரமான தீர்க்க தரிசனம் அல்ல, பிரஜாதிகளுக்கும் உரிய தீர்க்க தரிசனமாக இருந்தது. உதாரணமாக எகிப்தை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார், பெலிஸ்தியாவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார், மோவாபை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார், அம்மோனை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார், ஏதோமை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார், ஏலாமை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார், கடைசியாக பாபிலோனை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இவருடைய புத்தகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக தகவல்கள் தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு வார்த்தையினாலே மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, செயல்னாலும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அதை அடையாளங்கள் என்று சொல்லுவார்கள் பொதுவாக வேதாகமத்தில். சிம்பிள்ஸ், ப்ராஃபஸைங் பை சிம்பிள்ஸ். உதாரணமாக இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் சிறையிருப்புக்கு செல்வார்கள் என்பதை காட்டுவதற்காக அவர் தன் கழுத்திலே மாட்டு வண்டியில் போடுகின்றதான அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதுபோல் நிறைய தகவல்கள் நாம் இதில் பார்க்க முடிகிறது. ஆக யெகோவா அவருக்கு அதாவது தேவனாய் கர்த்தர் அவர் கற்பித்து கொடுத்தபடி அவர் சில செயல்பாடுகளை செய்கிறார். ஒரு கச்சையை எடுத்து அந்த கச்சையை பூமியிலே புதைத்து வைக்கிறார். அதன் பிறகு அதை எடுக்கிறார். அதிலிருந்து சில சத்தியங்களை சொல்லுகிறார். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் கழுத்தில் நுகத்தை மாட்டிக்கொள்ளுகிறார். ஒரு
தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து உடைக்கிறார். தேவன் அரசனுடைய பார்வையிலே இப்படியாக உங்களை உடைத்து போடுவார் என்பதற்கு அடையாளமாக. அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமானது, ஒரு பூமியை வாங்கி விலை கொடுத்து வாங்கி கிரயம் பண்ணி பத்திரம் எழுதி, அந்த நாட்களிலே பத்திரப்பதிவு இருந்திருக்கு, பத்திரம் பண்ணி அந்த பத்திரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல குழி எடுத்து மூடி வைத்து அதன் பிறகு அதை திரும்பமாக எடுத்து கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்து அதை வியாக்கியானம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் சில அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக 1வது அதிகாரத்தில் அல்மோதா ஒரு 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 செடி துளிர் விழுகிறதை பற்றி நாம் பார்க்கிறோம். 2வதாக பாத்திரம் பொங்கி வழிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொன்னது போல பழைதாய் போன ஒரு கச்சையை அவர் பார்க்கிறோம். முழுமையான பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக நிறைய அடையாளங்களை இந்த புத்தகத்தில் படிக்க முடியும். ஒரு கூடை நிறைய அத்திப்பழங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு 19வது அதிகாரத்தில், 24வது அதிகாரத்தில். இடங்களை, பூமியை வாங்குவதையும் விற்பதையும் பார்க்கிறோம். மணிகளை அல்லது கற்களை அவர் ஒளித்து வைக்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் எப்ராத்தா மூழ்கி போகும் என்பதற்கு அடையாளமாக ஒரு புத்தகத்தை அவர் தண்ணீரிலே மூழ்க வைக்கிறதை பார்க்கிறோம். அது இந்த 51 அதிகாரங்களில் பலவிதமான அடையாளங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. ஆக அவருடைய செய்தி வாயின் வழியாக சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் செயல்படுத்தி காட்டுவதன் மூலமாகவும் இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. எல்லா புத்தகத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எரேமியாவின் புஸ்தகத்திலும் சரி, எரேமியாவின் புலம்பர் புஸ்தகத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவை இந்த புத்தகம் நீதி உள்ள ஒரு கிளையாக சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரத்தில் 13வது வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தண்ணீராகிய தண்ணீர் ஊற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். இங்கே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக அடுத்ததாக 8வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் ஒரு வைத்தியரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து தான் மிகப்பெரிய வைத்தியர் என்பதை நாம் பார்க்கும்படியாக செய்கிறது. 31வது அதிகாரம் 10வது வசனமும் 23வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் மெய்ப்பர்களை குறித்து சொல்லும் பொழுது இங்கே பிரதான மெய்ப்பனாக இயேசு வருவதை நாம் பார்க்க முடிகிறது.
இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை கருத்தாகிய நீதியுள்ள கிளையை குறித்து எரேமியா 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தாவீதுடைய குமார். ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் தாவீது ராஜாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். 30வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில், 50வது அதிகாரம் 34வது வாக்கியத்தில் இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று நாம் வாசிக்க முடியும். எரேமியா 23:6 அவர் நீதியுள்ள கர்த்தர், நம்முடைய நீதியுள்ள கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நீதியுள்ள கர்த்தராக அவர் வெளிப்படுத்துகிறார். எரேமியா சொல்ல வேண்டுமானால் 9வது தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறார். இவர் யூதாவை குறித்து அவருடைய சிறையிருப்புக்கு முன்பும் நான் ஏற்கனவே சொன்னது போல சிறையிருப்பின் காலத்திலையும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இந்த எரேமியா தன்னுடைய ஊழிய காலத்தில் கிட்டத்தட்ட 5 யூதாவின் அரசர்களை பார்க்கிறார். யூதாவின் அரசர்கள் 5 பேர் சிங்காசனத்தில் அமர்வதை பார்க்கிறோம். இவர் கண்ட அரசர்கள் முறையே யோசியா, ஜெகோசா, ஜெக்கோனிம், அப்புறம் சதுக். இந்த 5 அரசர்கள் அவர் பார்க்கிறார். யோசியா, ஜெக்கோனியா, ஜெயோக்கிம், பேர் ஒன்று போல இருக்கும். ஜெயோக்கிம், இன் 2 தான் வித்தியாசங்கள் பார்க்க முடியும். அப்புறம் சதுக்கியம். 3 முக்கியமான நிகழ்வுகள் எரேமியாவுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஒன்று, யூதாவுக்கும் பார்வோன் நேகோவுக்கும் நடந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் யோசியா கொல்லப்படுகிறார். இந்த யுத்தத்துக்கு மெகிதோ யுத்தம் என்று பெயர். இரண்டாவது போர் கிர்கமேஷ் போர். கிர்கமேஷில் நடக்கிறது. ஜெயோக்கிமுடைய ஆட்சியின் போது நடக்கிறது. எகிப்தின் அரசர் இந்த போரை துவக்குகிறார். அதில் எகிப்து அரசர் தோற்று போகிறார். பாபிலோன் அரசர் நேபுகாத்நேச்சார் அவரை தொடர்ந்து வந்து எருசலேமை முற்றுகையிடுகிற அந்த காலம். மூன்றாவது முக்கியமான இது, நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தையும் அரண்மனையும் அரசுடைய அரண்மனையும் அழித்து போடுகிறார்.
இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. அசீரியர்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பேராட்சி செய்கிறார்கள். ஆனால் அசீரியர்களுடைய காலத்தை தொடர்ந்து பாபிலோனியர்கள் வருகிறார்கள். பாபிலோனியர்கள் எகிப்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பாபிலோனியருடைய காலத்தில் தான் எருசலேம் சிறைப்பட்டு போகிறது. பாபிலோனிய மகாராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மிக முக்கியமானவராக காணப்படுகிறார். எரேமியா குறித்த ஒரு ஆய்வும், எரேமியாவுடைய அழைப்பை பற்றி நாம் ஏற்கனவே 1வது அதிகாரத்தில் பார்த்துக்கிறோம். 1வது எரேமியாவுடைய அழைப்பு, 2வது 3வது அதிகாரம் தொடங்கி 38வது அதிகாரம் வரைக்கும் உள்ள தேவ பகுதியில் எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பு, எருசலேமுடைய வீழ்ச்சிக்கு முன்பு எரேமியா யூதேயாவிலே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது அதிகாரம் எருசலேமுடைய வீழ்ச்சியை பற்றி தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. அடுத்ததாக எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தின்படி 40வது அதிகாரத்தில் 40வது அதிகாரம் முதல் 42வது அதிகாரம் வரைக்கும் யூதா மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவார்கள். மீதியாக இருக்கிற மக்கள் கட்டப்படுவார்கள். இந்த சரித்திர நிகழ்ச்சிகள் தீர்க்கதரிசனத்தை நிறைவேறினதை நமக்கு காண்பிக்கிறது. 43வது அதிகாரம் முதல் 51வது அதிகாரம் வரைக்கும் எரேமியா பாபிலோனுக்கு செல்லாமல் எகிப்துக்கு செல்கிறார். எகிப்திலேயும் அவர் அங்கே தீர்க்கதரிசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதிகாரத்தில் யூதாவினுடைய சிறையிருப்பை குறித்து முழு விவரத்தை நாம் படிக்கலாம். இந்த புத்தகத்தில் கைவிடப்பட்டார்கள் என்ற வார்த்தை சுமார் 24 முறை வருகிறது. அதோடு கூட பின்மாற்றம் அடைந்தார்கள் என்ற வார்த்தை 13 முறை வருகிறது. இந்த புத்தகம் புதிய ஏற்பாடு போல மன திரும்புங்கள் என்று அழைக்கிறது. ஆகவே திரும்புங்கள் என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் மேலாக 77 முறை வருகிறது. திரும்புங்கள். ஒருவேளை மன திரும்புங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்ற வார்த்தை இந்த புத்தகத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 77 முறை இந்த புத்தகத்தில் வருகிறது. எரேமியாவை பற்றிய ஒரு சில குறிப்புகள், அவருடைய குணாதிசயத்தை பற்றிய ஒரு சில குறிப்புகள். எரேமியா எலியாவை போல
அற்புதங்கள் செய்யும் தீர்க்கதரிசியாக காணப்படவில்லை. ஏசாயாவைப் போல பேச்சுத்திறன் கொண்டவராகவும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் எசேக்கியேலை போன்று கேருபீன் சேராபீன்களை கண்டவரும் கிடையாது. எரேமியாவை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல யாருமே விரும்பவில்லை, யாருமே அவரை விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய செய்தி என்னவாக இருந்தது? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை அமையும் பிடிக்காது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் செய்து கொண்டிருந்த, அதாவது யூதாவில் மக்கள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் அதிகமாக இருந்தது. அதனாலே அவருடைய ஊழியத்தில் மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது. எரேமியா இரக்கம் உள்ளவராக, பட்சதாபம் உள்ளவராக, பாவத்தை பற்றி வன்மையாய் கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரராக செயல்பட்டார். எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவருடைய பார்வையில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அவருடைய மனதிலும் பார்வையிலும் உடன்படிக்கை இருந்தது. இந்த புத்தகத்தில் எரேமியா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம் என்ற சொல்லாடும். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கப்பட்ட தகவல்களை சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம். இந்த நான் ஏற்கனவே சொல்லி வந்திருந்தோம் என்ற வார்த்தை எரேமியா புஸ்தகத்தில் 13 முறை வருகிறது. இது முக்கியமான ஒரு சொல்லாடு. எல்லாரும் ஏகமாய் வெட்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம் செய்வதற்கு வெட்கப்படார்கள் மக்கள். எரேமியா சொல்லுகிறார், பரிசேதம் வெட்கப்பட்டார்கள், பரிசேதம் வெட்கப்பட்டார்கள், அதாவது வெளிப்படையாக வெட்கப்பட்டார்கள். ஆனால் பாவம் செய்வதற்கு வெட்கப்படவில்லை, மற்றவர்களுக்காக வெட்கப்பட்டார்கள். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய. ஆக இந்த எரேமியாவின் புஸ்தகம் இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய சவாலை தருகிறதாக இருக்கிறது. இத்தோடு கூட நாம் எரேமியா புலம்பல் புஸ்தகத்தையும் படித்து விடலாம் என்று எண்ணுகிறேன். எரேமியா புலம்பல் மிக முக்கியமான ஒன்று. எருசலேமை 3 முறை முற்றுகிட்டார்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லது சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஒவ்வொரு முறையும் முற்றுகிட்டு கொஞ்சம் பேரை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அதே போலத்தானே இவர்கள் விடுதலை அடைந்து வரும்பொழுதும் 3 முறை விடுதலை அடைந்து வருகிறார்கள். அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆக இங்கே 3வது முறையாக இஸ்ரவேல் மக்கள், அதாவது எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்ட போது அந்நியர்களுடைய கையில்
எருசலேம் விழுந்த பிறகு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எரேமியா தன்னுடைய மாளாத துயரத்தை புலம்பல் பாடி அதை ஆற்றுகிறதை நாம் இந்த புத்தகத்திலிருந்து படிக்க முடிகிறது. இந்த எரேமியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைந்து கொள்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த இடம் இயேசுவானவர் கல்வாரி மலைக்கு போகும்பொழுது, இயேசுநாதர் கல்வாரி மலைக்கு போகும்பொழுது ஒரு பச்சையான ஒரு சின்ன குன்று ஒன்று உண்டு, ஒரு மவுண்டன். அது பக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிற ஒரு குகை. அந்த குகையை தான் இன்றைக்கும் காட்டுவார்கள். எரேமியா இங்கே தான் ஒளிந்திருந்தார் என்று சொல்லி. ஆக எருசலேமுக்காக எரேமியா துக்கம் கொண்டாடினார். அதுபோலவே நம்முடைய ஆண்டவரும் எருசலேமுக்காக துக்கம் கொண்டாடி, உனக்கு கிடைத்த இந்த காலத்திலாகிலும் நீ உண்மையான விடை சிந்தித்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்குமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் இந்த யூத மக்கள், அதாவது இந்த தேசத்தில் உள்ள மக்கள் இந்த எருசலேமின் மதில்களுக்காக கண்ணீர் சிந்தி புலம்பல் பாடும்பொழுது இந்த புத்தகத்தை நான் படிப்பதாக நாம் அறிகிறோம். இன்றைக்கும் எருசலேம் தேவாலயம் இருந்த அந்த இடம், மதில்கள் நிறைந்த இடம், அதில் பக்கத்தில் முகமதினுடைய ஒரு மாஸ்க் இருக்கிறது. ஆனால் அந்த தேவாலயம் இருந்த அந்த இடம், அந்த எருசலேம் மதில் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கேயும் யூதர்கள் கூடி தங்களுடைய துயரத்தை போக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இந்த புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறது. இங்கே இந்த புத்தகங்கள் வாசிக்கப்பட்டு மக்கள் கண்ணீர் சிந்தி ஒவ்வொரு வாரமும் இந்த புத்தகத்தில் உள்ள இந்த பாடல்களை பாடுவார்கள். குறிப்பாக யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி யூதர்களுக்கு நேர்ந்த துன்பங்களை நினைத்து இந்த புலம்பல் புத்தகத்திலிருந்து பாடி மக்கள் அழுவார்கள். புலம்பல் ஆக்சுவலி ஒரு சங்கீதம் போன்று இருக்கிறது. நம்முடைய புஸ்தகத்தில் வசனமாக இருந்தாலும் ஒரிஜினலில் அது கவிதை நடையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேய எழுத்துக்கள் ஆலேப், கிமேல், பேத் கிமேல் என்ற இந்த வார்த்தை அல்பா பீட்டா காமான்னு சொல்லுவோம் இல்லையா, ஏபிசிடி என்று சொல்லுவோம். அதே போலத்தானே இந்த புத்தகமும் எபிரேயருடைய அகர முதலியை மையமாய் கொண்டு வருகிறது. இந்த புத்தகங்கள் கவிதை நடையில் அவருடைய 22 எழுத்துக்களும் வரும் அளவுக்கு இருக்கிறது. இது 119ஆம் சங்கீதத்தில் வருகிறது போல இருக்கிறது. எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தை பற்றி ஒரு சின்ன ஆய்வு. எருசலேம் குமாரத்தி, அதாவது எருசலேமின் மக்கள், எருசலேமில் குடியிருந்தவர்கள் ஒரு விதவையை போல் இருக்கிறாள்
ஒரு விதவை தன்னுடைய காலமான கணவருக்காக அழுகிறது போல அழுகிறார் என்று முதல் அதிகாரம் சொல்கிறது. நீங்கள் அந்த முதல் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேற்றுவார் ஒருவரும் இல்லாமல், இளைப்பாறுதல் அடையாமல் என்ற வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் வருவதை பார்க்கிறோம். இரக்கத்துக்காக கெஞ்சி புலம்பி அழுகிறார் புத்தகத்தில். ஆக எப்படி ஒரு கைம்பெண் தன் கணவனாருக்காக அழுகிறாரோ அதே போல எரேமியா தன் நாட்டுக்காக அழுகிறதை இந்த புலம்பலில் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த புத்தகம் சொல்கிறது 2வது அதிகாரத்தில் எருசலேமின் குமாரத்தி, அதாவது எருசலேமின் மக்கள் மண்மேட்டிலே உட்கார்ந்து முக்காடிட்டபடி அழுகிறார்கள், முக்காடிட்டபடி புலம்புகிறார்கள். எருசலேம் மண்மேடாகிவிட்டது, அழிந்து போய்விட்டது என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த புத்தகம் ஆகினை தீர்ப்பை முன்னறிவித்தாலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் 2வது அதிகாரத்தில் மக்கள் கர்த்தரிடத்தில் தங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக அல்லது யெகோவாவுக்கு முன்பாக எருசலேமுக்காக, அதாவது எருசலேமின் சார்பில் துக்கம் கொண்டாடி அழுகிறதை 3வது அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. எருசலேம் எப்படி கஷ்டப்படுகிறதோ அதே போல எரேமியாவும் கஷ்டம் நிறைந்தவனாக இங்கே அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம். நான்காவது அதிகாரத்தில் எருசலேம் மதிப்பற்றவனாக, எருசலேம் மதிப்பற்றதாக இருக்கிறதை குறித்து அவர் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பொன்மங்கி போயிற்று என்று எடுத்து சொல்கிறதை பார்க்கிறோம். பொன் என்பது எப்படி அந்த பிரகாசத்தை இழந்திருக்கிறதோ அதே போல யூதாவும் எருசலேமும் மங்கி போனார்கள், மதிப்பிழந்து போனார்கள், மகிமை இழந்து போனார்கள் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 5வது அதிகாரத்தில் 5 அதிகாரங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. எரேமியா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி மன்றாடி ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அதை பாடல் வடிவிலே செய்கிறதை நான் பார்க்கிறோம். யூதாவின் சார்பிலே அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பாடுகளை சொல்லி அவர் அங்கே இந்த பாடல்களை பாடுகிறதை பார்க்கிறோம். ஆக எரேமியாவின் புலம்பல் நமக்கு மிக அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறதை நாம் அறிகிறோம். நான் நினைக்கிறேன் எரேமியாவை போல நமக்காக யாராவது ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு யாரும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை எரேமியாவில் பார்க்க முடிகிறது. எரேமியாவில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவிலே எரேமியாவையும், எரேமியாவில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இன்றைக்கும் கண்ணீர் விடுகிறார், மனம் திரும்பாததற்காக. அதே போல எரேமியா என் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லையே என்று அவர் அழுகிறதை பார்க்கிறோம்.
இந்த புத்தகம் முழுவதிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்த சில தீர்க்க தரிசனங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவை வெளிப்படையாக இல்லாமல் இருந்தாலும் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் 12வது வசனம், 2வது அதிகாரம் 15வது வசனம், 3வது அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 19வது வசனம், 30வது வசனம் ஆகியவற்றில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து இந்த புத்தகம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். எரேமியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதற்கு முன்பு எருசலேமுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார் என்பதை தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஸ்கோஃபீல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் வேத ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இயேசுவானவர் எருசலேமுக்காக புலம்பினது போல எரேமியா புலம்பினார். எரேமியா புலம்பினது போல இயேசுவான புலம்பினார். இஸ்ரவேல் மக்களின் நலனை அதிகமாக நேசித்ததில் எரேமியா ஒருவர். ஆக எரேமியாவின் புத்தகம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இதுவரைக்கும் ஒரு முறையிலும் வாசிக்காதவர்கள் தயவு செய்து இன்றைக்கு மாலையில் நீங்கள் தொடங்கி இந்த புத்தகத்தை ஒரு முறை வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை போல மிக சிறந்த புத்தகம் வேறு எதுவும் இருக்காது. ஒரு நாட்டை நேசிப்போமானால், ஒரு சமுதாயத்தை நேசிப்போமானால், ஒரு மக்கள் இனத்தை நேசிப்போமானால், நாம் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நாம் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். அந்த திறமையை, பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். முறையாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஆண்டோம் என்கிற செய்தியை செய்தி வாழ்க்கையில் பல சமயங்கள் நான் இதை கருத்துக்களாக நினைவில் கட்டதாக நினைவுகளாக இந்த வசனம் அந்த ஒரே இதுவாய் தலைவர்கள் வாழை காட்டி அதிகளுக்காக வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த பேர் மற்றவர்களுக்கும் செல்வதற்கு கட்டதாக பயன்படுத்தி சொல்லுவோம். உரையாக கற்றுக் கொடுக்க முடியும். ஆசிரியர்களுக்காக செலுத்துகிறோம். ஆசிரியர்களுக்கும் ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்று விளையாட்டுக்கோடு வாழ பேசுகிறோம். மாதிரி பேசுகிறோம். அடுத்த கிளாஸ் சாண்டி சார் வந்திருக்கிறது.